கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இன்னைக்கு அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம் இந்த கெட்ட வார்த்தை. பழகினதுனால சொல்ல முடியாதபடி தவிக்கிற சில குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், பிரதர், எப்படியாவது என் வாயில் இந்த கெட்ட வார்த்தை வந்துடுது பிரதர், எப்படியாவது அதை நிறுத்துவதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறுத்தி தான் ஆக வேண்டும். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம் என்று வேத புஸ்தகம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையே நம்ம பேசணுமா? அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல வார்த்தை பேசுவது, அப்ரிஷியேட் பண்ணுவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கெட்ட வார்த்தை நாம் பேசக்கூடாது. அப்படி என்றால் தடித்த வார்த்தை, அந்த வார்த்தையினால் அவங்க மனம் கஷ்டப்படும். நீங்கள் ஒரு இடத்துல கெட்ட வார்த்தை பேசினா சுற்றி இருக்கிற யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே. சிலர் இந்த கெட்ட வார்த்தையை ரொம்ப எல்லாரும் சிலரும் நம்மளை பெரிய ஆளாக நினைக்கணும்னு கூட சிலர் பேசலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இங்கே கெட்ட வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது. அதெல்லாம் விட்டு நம்ம விலகணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா, எனக்கு இனிமேல் இந்த கெட்ட வார்த்தை நான் பேசவே கூடாது ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தையை பேச எனக்கு கிருபை செய்யணும்னு நீங்கள் கேட்கணும். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த ஆலோசனை, ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து நம்மளை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தையே, அது பிள்ளைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், யாரிடத்துல பேசினாலும் கெட்ட வார்த்தை இன்னைக்கு பேச மாட்டேங்கிற ஒரு பெரிய முடிவோடு நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை முழுவதும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிச்சு தாரும். இந்த நாளில் எங்களுடைய வாயின் வார்த்தைகளெல்லாம் பிறர் காயத்தை ஆற்றணும் சுவாமி. யார் மனசு கஷ்டப்படி நடக்காதபடி பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேச உதவி செய்ய. மகிமை கனத்தை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.